ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுஜே ஷூ வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ரிப்பன் வச்சு கட்டிட்டு போறாங்க இல்லையா? கொஞ்சமா முடி இருந்துச்சுன்னா அவங்களால மடக்கி வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இல்ல ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்கூல்ல ரிப்பன் தான் வச்சு கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றேன், இந்த ஈஸியான ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு ரிப்பன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் ரிப்பன் வந்து ஸ்கூலுக்கு தேவைப்படுதோ அந்த ரிப்பன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 2 ரிப்பன் இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். ஒரு ரிப்பனு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே இந்த ரிப்பனை உள்ளே விட்டு ஒரு நாட்டு போட போகிறோம். நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. உள்ளே விட்டு இழுக்கும் போது 2 ரிப்பனும் எட்ஜில் வந்து சமமாக இருக்கணும். இப்போ நாட் போட்டுடலாம். பாருங்க, நாட் போட்டோன்னே இப்படி தான் இருக்குது. இப்போ இன்னொரு நாட் போட்டு அது டைட் பண்ண தேவையில்ல, லைட்டாக நாட் போட்டுட்டு நம்ம எப்பொழுதும் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி ரிப்பன் கட்டும் போது ஒரு பூ மாதிரி போடுவோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் இப்போ நம்ம அதை போட போகிறோம். ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி ஃப்ளவர் போடுவாங்க. சில பேர் 4, சில பேர் 6, சில பேர் 12 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. உங்களுக்கு எப்படி போட தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. என்னோட ரிப்பன் பெருசாக இருக்கிறதுனால நான் இது மாதிரி நிறைய பூ வைக்கிற மாதிரி போடுறேன். அதுக்கு நான் மடக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடக்கி ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ளே விட்டுட்டு ஒரு சைடு அதை அப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ எப்படி மடக்கணுமோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் மடக்கி உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். உள்ளே விட்டுட்டு ஒரு சென்டர் பாயிண்டில் 2 சைடும் இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தோம்னா டைட்டாகிடும். நம்ம நாட் போடும் போது ரிப்பன் ஃபுல்லாக மடங்கியிருக்கும், அதை விரித்து விட்டோம்னா சூப்பராக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே போல் நம்ம இன்னொரு ரிப்பனையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2த்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி போடுறதுன்னு எங்கள் பாப்பா தலையில் நான் போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி தலை சீவிட்டு இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் ஈஸியாக பின்னிருக்க தலையில் எடுத்து மாட்டி விட்டுடலாம். அதே போல் 2 ஜடையிலையும் மாட்டி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரிஜினலாக நீங்கள் ரிப்பன் வச்சு கட்டி ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் அவசர அவசரமாக தலை சீவும் போது இப்படி எடுத்து ஈஸியாக மாட்டிக்கலாம். கொஞ்சமாக முடி இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். மடக்கி பின்னிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம லாஸ்ட் எட்ஜு வரைக்கும் பின்னிட்டு அதை அப்படியே மடக்கி விட்டுட்டு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரிப்பன் ரப்பர் பேண்டை எடுத்து நம்ம ஈஸியாக அப்படியே மாட்டி விட்டுறலாம். இதுவும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக முடி இருக்கும் போது இந்த எட்ஜில் பின்னும் போது இந்த பிசுறு பிசுறாக முடி வரும்.
அந்த டைமில் நமக்கு எவ்வளோ தான் ரிப்பன் வச்சு நம்ம கட்டி விட்டாலுமே குழந்தைங்க ஈவினிங் வரும்போது அதை அவுத்துட்டு வந்துடுவாங்க. நீங்கள் இதை மாதிரி பின்னிட்டு அந்த எட்ஜில் லைட்டாக லப்பர் பேண்ட் ஒன்று போட்டு விட்டுட்டு மடக்கி விட்டு இந்த நம்ம ரிப்பன் லப்பர் பேண்டை எடுத்து மாட்டி விட்டோம்னா அவங்க சூப்பராக ஸ்கூலுக்கு மடக்கி பின்ன மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுனால ரிப்பன் ஒரு கலரு, ரப்பர் பேண்ட் ஒரு கலரும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் ரிப்பன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் ரப்பர் பேண்ட் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட் வச்சு தான் போட்டிருக்கோங்கிறதே யாருக்குமே தெரியாது. நான் 2 சைடும் வேறு வேறு மாதிரி பண்ணி காட்டியிருக்கேன். இதை மாதிரி போடுறவங்களும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி போடுறவங்களும் போட்டுக்கலாம். இதில் என்ன மாதிரி போடணும்னு நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.